தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. ரித்திகாவுக்கு அலர்ஜி இருக்கிற விஷயம் டாக்டர் மூலமாக இந்திராணி ஃபேமிலிக்கு தெரிய வருது. இதை கேட்டதுமே இதை மட்டும்தான் மறைச்சிருக்காங்களா இல்லை வேறு எதையாவது மறைச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கபிலனுடைய அம்மா கோவப்படுறாங்க. உடனே அவங்களுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. பந்தக்கால் நடும்போது அயலியும் சேர்ந்து அந்த கம்பத்தை பிடிக்க போகிறாங்க. ஆனால் ரித்திகா அதை தடுக்கிறாங்க. இதை பார்த்த அம்மு, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிற ஆளு நீ, ஸோ இந்த கம்பை பிடிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அயலியோட கையை பிடிச்சி அந்த கம்பை பிடிச்சி தூக்க நிறுத்த சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது. ஸோ இந்த பக்கம் கபிலனோட அம்மா பயங்கர கோவத்தோடு இருக்காங்க. இந்திராணியை ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. இந்திராணியும் ஜமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்திராணி கால் பண்ணுறதை பார்த்ததுமே ஜமுனா ரொம்பவே பயந்து போகிறாங்க. இதை பார்த்த செல்லம்மா, எதுக்காக இப்படி பயப்படுறா, நாம் தப்பு எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்ல, அது என்னமோ தெரியலை, இவங்க கால் பண்ணால் மட்டும் எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா. உடனே இந்திராணிக்கிட்டேருந்து கபிலனுடைய அம்மா ஃபோனை வாங்கி ஜமுனா கிட்டே பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை மட்டும்தான் மறைச்சிருக்கீங்களா இல்லை வேறு எதாவது மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட ஜமுனா கிட்டே கேட்கும்போது ஜமுனாவுக்கு ஒன்றுமே புரியலை. எதை பற்றி பேசுகிறீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் பொண்ணுக்கு அலர்ஜி இருக்கிற விஷயத்தையே எங்ககிட்ட நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லும்போது, எப்படியோ தெரிஞ்சது, ஏன் எங்ககிட்ட சொல்லலைன்னு கபிலனோட அம்மா கோவப்படுறாங்க. சின்ன வயசில் அது வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் அது வந்திருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்ல, உடனே இந்திராணி ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணேன். இந்த விஷயத்தை அயலி தான் சொல்லியிருப்பான்னு ஜமுனா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அயலியை கூப்பிட்டு, நீ தானே இந்த விஷயத்தை, அதாவது ரித்திகாவுக்கு அலர்ஜி இருக்கிற விஷயத்தை இந்திராணி வீட்டில் போய் சொன்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைன்னு அயலி சொல்கிறாங்க. அன்னைக்கு நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே சிவாவும் நீயும் இருந்த, அப்போது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நீ தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை உண்மையிலேயே நாங்கள் திருடனை தேடி தான் அங்கே போனோமே தவிர இதை சொல்லலைன்னு அயலி சொன்னாலும் அதை ஜமுனா நம்பலை. ஸோ உடனே அம்மா மேலே சத்தியம் கேட்குறாங்க. அயலியும் பார்த்தீங்கன்னா சத்தியமாக நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னதும் ஜமுனா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதாவது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் இந்திராணி குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாது, உன் அம்மா மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னதும், இந்த குடும்பத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு பெருசு கிடையாதுன்னு சொல்லி சத்தியத்தையும் செய்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி சிவா கிட்டே பேசிட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஒரு டீ கடையில் நிறுத்துகிறாங்க. ஸோ 2 பேரும் டீ ஒரு ஆளும் காஃபி ஒரு ஆளும் குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து அயலி ஃப்ரெண்ட் கவிதா என்ட்ரி கொடுக்க, ஸோ கவிதா கிட்ட சிவா தான் யார் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால் நான் காலேஜ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது, இது வரைக்கும் நான் ஃப்ரெண்டு தான், நீங்கள் ஃப்ரெண்டா இல்லை அதுக்கு மேலேயான கவிதா ஒரு பக்கம் சிவாவை பார்த்து கேட்க, பாடி லாங்குவேஜே காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கேருந்து போகிறாரு. ஸோ அப்போ தான் தீபு தன்னுடைய காதலன்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை சிவா பார்க்குறாங்க. அயலி தன்னுடைய ஃப்ரெண்ட் கவிதா கிட்டே பேசிட்டு கவிதாவை அனுப்பிட்டு அயலி இங்கே வந்து பார்த்தா தீபு தன்னுடைய காதலன் கிட்ட பேசிகிட்டு இருக்கதை அயலி பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. அவன் என்னென்னா தீபுவை பேபின்னு சொல்லி 2 லட்சம் வேணும் 5 லட்சம் வேணும்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்க, பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நம்ம துபாயில் செட்டில் ஆகுறாதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை அயலி பார்த்துட்டு, அவன் தீபு கிட்ட பணத்துக்காக தான் பழகிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத அயலி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது தீபுவும் அவனுடைய காதலியும் ஹக் பண்ணும்போது அயலி அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ தீபா பார்த்தீங்கன்னா இங்கே அயலி மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் 2 பேரும் தான் சுற்றிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி தீபு கோவப்படும்போது அயலி தீபுவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போன தீபு அயலி 2 பேருமே ரூமில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை ரித்திகா பார்க்குறாங்க. அப்போது அயலி தீபுவுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அத்தை நீ தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்படி ஒரு விஷயம் பண்ணுறியே, உனக்குலாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டும், நீ லவ் பண்ணனா அதை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்காக நீ ஓடி போகணும்னு நினைக்கிற, அப்படி நீ ஓடி போனேன்னா அத்தையோடைய நிலைமையை நினச்சி பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தீபு சொல்லும்போது அயலி தீபுவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து இந்த விஷயமும் அயலி மேலே தான் விழும். இவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவாங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.